ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நான் அஸ்ட்ராலஜி வந்து ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி யூஸ் ஆகும்ன்றதை தான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த OSURonline.com நான் போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னுடைய முந்தைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட் தான் OSURonline.com. அதுக்குள்ளே போயிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அது எப்படி லாகின் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே போனால் இப்படி தான் வரும். ராசி கட்டம், நவாம்சம் கட்டம் இப்படி தான் வரும். இதில் நம்ம என்ன உங்களுக்கு பேசிக்லேருந்து நான் சொல்கிறேன். இது என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டங்கள் தான் வந்து 12 ராசி. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் இதுதான், இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இது வந்து மேஷ ராசி, இது ரிஷப ராசி, இது மிதுன ராசி, அடுத்தது கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுர் ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. 12 ராசிகள். இது வந்து ராசி கட்டம்னு சொல்லுவாங்க. இது நவாம்சம் கட்டம்னு சொல்லுவாங்க. இது நான் உங்களுக்கு நவாம்சம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மொத்தம் ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கணும். இந்த 12 ராசி வந்து ஒரு சர்க்கிள். ஒரு சர்க்கிள்ன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 360 டிகிரி. ஒரு வட்டம் வந்து 360 டிகிரி. இந்த 12ல் டிவைட் பண்ணுங்கள். 360 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா ஒரு ராசிக்கு வந்து 30 டிகிரி வரும். 12 ராசிக்கு வந்து 360 டிகிரி. ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே தான் அடங்குது. ஒரு மொத்தம் வந்து 27 நட்சத்திரங்கள் வரும். 27 நட்சத்திரங்கள், 12 ராசி. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வரும். ஒரு நட்சத்திரத்தை 4ஆக டிவைட் பண்ணி 4 பாதம் வரும். அப்போ 27 நட்சத்திரம் 4 பாதம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 பாதம் மொத்தம். இந்த 12 கட்டத்தில் 108 பாதத்தை 108/12 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு வந்து 9 பாதம் வந்து வரும். 27 நட்சத்திரம் 4 பாதம், 27 × 4 போட்டிங்கன்னா 108 வரும். 108 பாதம் வந்து இந்த 12 ராசிக்குள்ளே அடங்குது. அப்போ இந்த 12 ராசி வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும். 108 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 9 வரும். அதாவது வந்து ஒரு ராசிக்கு வந்து 9 பாதங்கள் வரும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன நட்சத்திரம் வரும்னு நான் சொல்லிடுறேன். நான் பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்க முடியும். நான் தெளிவாக நான் சொல்வேன். ஆக்சுவலாக என்னுடைய மதர் டங் வந்து தெலுங்கு. இருந்தாலும் நான் தமிழ் வந்து நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு நான் உச்சரிக்கிறேன். நான் தப்பாக இருந்தால் அதாவது கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 9 பாதம் வரும். என்னென்ன நட்சத்திரம் வரும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி. மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் வரும். 9 பாதம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வரும். 1 2 3 4. அடுத்தது என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா, இதே கட்டத்தில் வந்து பரணி வரும். பரணியும் அதே மாதிரி 1 2 3 4 4 பாதம் வரும். ஸோ அப்போ அஸ்வினி பரணி 2 கிளியர் ஆகிடுச்சு. மீதி எத்தனை பாதம் வரும்? ஒரே ஒரு பாதம் தான் வரும். ஏன்னா 9 பாதம் தான் ஒரு ராசிக்கு. அப்போ அஸ்வினி 4, பரணி 4, மீதி ஒரு பாதம் அது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 இங்கே வரும். அடுத்தது இங்கே வந்து திருப்பியும் கார்த்திகையில் விட்டு போன 2 3 4 பாதம், மொத்தம் 4 பாதத்தில் ஃபஸ்ட்டு பாதம் வந்து இங்கே மேஷ ராசியில் வந்துடும். 2வது 3வது 4வது பாதம் கார்த்திகை வந்து இங்கே வரும். ஸோ கார்த்திகை மீதி இருக்கக்கூடிய 3 பாதங்கள். கார்த்திகைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி. ரோகிணி இங்கே தான் வரும். ரோகிணியில் 1 2 3 4. அப்போ எவ்வளோ ஆச்சு? கார்த்திகையில் ஒரு 3 பாதம், ரோகிணியில் வந்து 4 பாதம், 6 பாதம். மீதி 3 பாதம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷம். மிருகசீர்ஷம் அது வந்து அது 3 பாதம் வரும். 1 2 3. ஸோ 9 பாதம் வந்து இந்த ரிஷப ராசியில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியில்
இந்த மிருகசீரிஷமில் வந்து 2 பாதம் தான் இங்கே வந்திருக்கும். ஏன்னா கார்த்திகையில் 3 பாதம், ரோகிணியில் 4 பாதம், 7 பாதம், மீதி 2 பாதம் வந்து மிருகசீரிஷம். அப்போ மீதி இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3, 4 பாதம் வந்து இங்கே வரும், மிதுன ராசியில் வரும். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும். மிருகசீரிஷம்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் 1, 2, 3, 4. அப்போ மிருகசீரிஷமில் 2 பாதம், திருவாதிரையில் 4 பாதம், அப்போ 6 பாதம் போக மீதி 3 பாதம் வந்து புனர்பூசம். அடுத்தது திருவாதிரைக்கு அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 இங்கே வரும். அப்போ 9 பாதம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது கடகராசி. அந்த கடகராசியில் புனர்பூசம் 1, 2, 3 போக மீதி இருக்கக்கூடிய கடைசி பாதம் புனர்பூசம் 4ஆம் பாதம் இங்கே வரும் கடகராசியில். அதுக்கப்புறமா புனர்பூசம் அடுத்தது பூச நட்சத்திரம். பூசம் வந்து கடகராசியில் 1, 2, 3, 4. அப்போ புனர்பூசமில் 1 பாதம், பூசமில் 4 பாதம், மொத்தம் 5 பாதம் போக மீதி 4 பாதம் இருக்குது. அது என்ன நட்சத்திரம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம். ஆயில்யம் வந்து 1, 2, 3, 4. கடகத்தில் ஆயில்யம் 1, 2, 3, 4 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியில் வந்து மகம் 1, 2, 3, 4 மகம் வந்துடும். மகம் 4 போனால் மீதி வந்து பார்த்திங்கன்னா பூரம் 1, 2, 3, 4. மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4. 4, 4, 8 பாதம் போனால் மீதி 1 பாதம் இருக்கும் இங்கே. அந்த 1 பாதம் என்னென்னு பார்த்திங்கன்னா உத்திரம் 1 பாதம் இங்கே வரும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய உத்திரமில் மீதி 3 பாதம் இங்கே வரும் கன்னிராசியில். கன்னிராசியில் உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4 வந்து கன்னிராசியில் வரும். அப்போ உத்திரமுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் 1, 2, 3, 4. அப்போ உத்திரமில் 3 பாதம், அஸ்தமில் 4 பாதம், 7 பாதம் போனால் மீதி 2 பாதம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தமுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை வந்து 1, 2. ஸோ அப்போ வந்து உத்திரமில் 3 பாதம், அஸ்தமில் 4 பாதம், சித்திரையில் 2 பாதம். ஸோ 9 பாதம் இங்கே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது துளாராசி. துளாராசியில் மீதி இருக்கக்கூடிய சித்திரையில் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சித்திரைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுவாதி. சுவாதியில் வந்து 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3, 4. சித்திரையில் 3, 4, சுவாதி 1, 2, 3, 4 துளாராசியில். அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 பாதம் வந்து பார்த்திங்கன்னா விசாகம் 1, 2, 3 இங்கே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் விசாகமுடைய கடைசி பாதம் 4ஆம் பாதம் இங்கே வரும். அப்புறம் விசாகத்துக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் 1, 2, 3, 4 இங்கே வரும். அப்புறம் அனுஷத்துக்கு அடுத்ததுன்னு கேட்டை 1, 2, 3, 4 இந்த இடத்துல வரும். ஸோ கேட்டையோடு வந்து இந்த விருச்சிக ராசி முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுர் ராசி. தனுசு தனுர் எல்லாம் ஒன்று தான். தனுர் ராசி. தனுர் ராசியில் மூலம் நட்சத்திரம். மூலம் 1, 2, 3, 4. மூலம்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூராடம் 1, 2, 3, 4. 4, 4, 8. மூலமில் 4, பூராடமில் 4. மீதி இருக்கக்கூடிய 1 பாதம் வந்து உத்திராடம் வந்து 1 பாதம். அப்புறம் வந்து மகர ராசி. மகர ராசியில் உத்திராடமில் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதுக்கு அடுத்தது உத்திராடமுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் 1, 2, 3, 4. அப்போது உத்திராடமில் வந்து 3 பாதம், திருவோணமில் 4 பாதம், 7 பாதம் போனால் மீதி இருக்கிற 2 பாதம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் 1, 2. அவிட்டம் 1, 2 மகரத்தில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து கும்பத்தில் பார்த்திங்கன்னா அவிட்டம் உடைய 3, 4. அப்புறம் அவிட்டத்துக்கு அடுத்தது சதயம் 1, 2, 3, 4. 6 பாதம் போனால் மீதி இருக்கக்கூடிய 3 பாதம் பூரட்டாதி 1, 2, 3 பூரட்டாதி. ஸோ கும்பத்தில் பூரட்டாதி 3ஆம் பாதமோடு முடிஞ்சிடும். பூரட்டாதியோடைய 4ஆம் பாதம் மீன ராசியில் வரும். கடைசி ராசி மீனராசி. மீனராசியில் 4ஆம் பாதம் வந்துடும். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் போக மீதி அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி 1, 2, 3, 4. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேவதி 1, 2, 3, 4. ரேவதி தான் கடைசி நட்சத்திரம். ஸோ அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடியுது. இதுதான் வந்து
பேசிக் என்ன ராசி என்ன நட்சத்திரன்றது அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள்.